காதுல போயிட்டு அண்ணே இல்லண்ணே ஏன்னா எப்படி கேக்குறீங்க நடுவா நீங்க நல்லா கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஓஜி கூட விளாட மட்டும்தான் பீஸா விளாண்டுருப்பேன். ஏன்னா அவனுங்க எல்லாம் தெரியும், அவனுக்கு எல்லாமே பாத்துக்குவானு அவனுங்க. நான் பாட்டுக்கு வந்து அந்த கேம் மட்டும் கார் ஓட்டினா போதும். அது அவனுக்கு கூட விளையாடாது பிடிக்காது ஒரு காரணம் கார் ஓட்டுறது அவனு கூட போனான். அதனால நான் போறது அந்த பக்கம். அவன் போய் கார் ஓட்டுவான், இங்க நானே ஸ்பே பண்ணி 25 கிலோ எடுத்துக்குவேன். அவனு கூட உட்காந்துட்டு கார் ஓட்டுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆமா ஆமா கடுப்பா இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாச்சு அதுவும் பார்த்தேன். ஆமா கார் இருக்கா பாரு. இருக்கு ப்ரோ, இருக்கு கூப்ப எடுத்துட்டேன். கீழே வந்தீங்கன்னா இங்க இன்னொரு மிராடா கூட இருக்கு கிஷ், நீங்க எடுத்துக்கோங்க. நாங்க எடுத்து மார்க் பண்ணி அப்படியே மார்க் பண்ணி இது போட்டு விட்டு காரை நாங்க எடுத்துக்கிறேன் இறங்கி. அது இல்லாம அவங்க பிராக்டிஸ் இத்தனை வருஷம் நான் ப்ரோ எனக்கு ரொம்ப புதுசு ப்ரோ, சத்தியமா ஆடியன்ஸ்க்கே புதுசு. ஓஜி இப்படி ஒரு வின்னுக்கு திண்டாடி நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. ஒத்த திண்டாடுவானுங்க ப்ரோ, ஒரு வாரம் ஃபுல்லா ஜெயிக்க மாட்டேங்கிறானுங்க. 10 மேட்ச்ல ஒத்த மேட்ச் ஜெயிக்க முடியல. ஆச்சரியத்தோட உச்சகட்டத்தில் இருக்கு ப்ரோ ஓஜி. எனக்கெல்லாம் நான் வந்து ஒரு பக்கம் என்னையே நான் பெருமையா நினைச்சுக்கிறேன், ஐயோ இவ்வளோ டஃபஸ்ட் டீம் உருவாக்கிட்டேனா அப்படின்னு. ரெண்டாவது வந்து இவனுங்கெல்லாம் கேமை புரிஞ்சுக்கிட்டானுங்கன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு. ஏன்னா வந்து ஓஜி அடிச்சா வந்து ஏதாவது சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க எல்லாம் பயப்படுறதே இல்லை. ஏய் அட்ரா அவனுங்களே அப்படின்னு உடைக்கிறதெல்லாம் வெறியா இருக்கு பாக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஹாப்பி வித் வார்டிஸ். அதே மாதிரி கான்ட்ரவர்சி பண்றவங்க எல்லாத்தையும் வெளியே அமிச்சிட்டேன் நான். அதனால கான்ட்ரவர்சி இல்லாம போயிட்டு இருக்கு. ஏதாவது கொஞ்சம் கான்ட்ரவர்சினா கூட அதை பேசி தீர்த்துட்டு சரி பண்ணணும். கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. இதே மாதிரி கரெக்டா எடுத்துட்டு போகணும் தான் பாக்குறேன். இவனை மட்டும் ஒரு சரியான டீம்ல வந்து பண்ணி கொடுத்துட்டு இவனை ஒரு இதாக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இன்னொரு 3வது பெட்டர் டீம் உருவாக்கணும். அந்த அளவுக்கு ஐவரி மாதிரி ஆக்ரோஷம் இருக்குமான்னு தெரியல. பட் ஆனா கண்டிப்பா இவனும் போய் அடிப்பான். ஸ்கூல் மேல படுத்துட்டு இருக்கான், அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன யாருக்கு என்ன எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும். இவனுமே கொஞ்சம் லைட்டா கான்ட்ரவர்சியா தான் இருக்கேன். இப்போ அதையே இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுட்டு வந்தோம். பார்ப்போம் எப்படி போறான்னு. மேல படுத்துட்டு இருக்கான் ப்ரோ. சால இப்ப கூட ஓடவே இல்ல பாரு, கவர்ல நின்னு அப்படியே சுட்டுட்டே இருக்கான். Sunflower is a boy bro, boy. It's a cute little boy. கார் little baby. டாஸ் எடுத்துட்டான் ப்ரோ முன்னாடி. கார் போல் பாருங்க. இந்த மாதிரி ஐஜல் ஸ்கில் இருக்கவங்களாம் என் கண்ணில் மாட்ட மாட்டேன் நானுங்க. இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்த மாட்டேன். அப்படியே இறங்கிடலாம், அப்படியே இறங்கி இந்த ஈவெண்ட்ல போட்டு போயிடலாம். இங்க கார் எடுத்துக்கலாம். ஷாப் வேணுமே, ஷாப் இங்க பாரு. நான் முன்னாடி கண் பாக்க ஷாப் மோடிக்கிட்ட போய் ரீகால் பண்ணிருக்கலாம் ப்ரோ. தேவையா ஆமோ இல்லையே மாட்டேன். போலாம். கட் கால ஷாப் இல்ல ரீகால்ல சொல்லிட்டு வந்தீங்க. பையமா வேணுமா ப்ரோ? இருக்கு போதே. அப்புறம் என்ன எக்ஸ்டர்னல் பேக் மட்டும் கரெக்ட்டா போதும். இங்க ஒரு வண்டில நிப்பா அத சொன்னேன். போலாம் இது போ. 4x அது 4th மினிட் சொல்லுங்க. மொபைல் ரீகால் பின்னாடி 4th டீம் சொல்லுங்க. இவனை வந்து மொபைல் டீம்ல போட்டு கஷ்டமா ஸ்பாயில் பண்ண விரும்பல ப்ரோ. இவன் கொஞ்சம் நல்ல டீம்லயே இருக்கட்டும், கத்துக்கிட்டோம் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டோம். அதான் சொல்றேன். ட்ரை பண்ண டீமுக்கு கொடுங்க. உடனே நான் நல்ல டீம் தான் போல பாருங்க. அவனே சொல்றான் வேணான்னு. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆனந்த அப்புறம் நான் போனினா வந்துரும்டா ஆட்டோமேட்டிக்கா. நீ வேறலாம் வந்துரும்டா. 2.0 எல்லாம் போனா ஐவரி ட்ரை பண்ண டீம் கொடுத்தீங்க நல்லா இருக்கும். வின் பண்ண டீம் வேண்டாம். பாட் நீங்க வாட்ச் அவுட். வின் பண்ற டீம் அதுவும் கரெக்ட் தான். ரைட் ஒரு பாட் அதெல்லாம் ஓகே தான். கார் எனிமி வந்துட்டான். ரெண்டு கார்ல சுத்திட்டு இருக்காங்க. பக்கி
பாட் லெஃப்ட்ல ஒரு பக்கி போச்சு, இவனை போடுங்க. முன்னாடி பாருங்க. மைக் ஆகு மைக் நீ ரெண்டு இது team போட fight. பறக்கிறது போட சாண்ட்ரா நான் அழுத்திடலாம். ஃபீல் பண்ணிக்கிறேன் வெயிட் இப்படி பண்ணு ஒரே ஒருத்தன் தான் இருக்கான்னு ஹீல் நினைக்கிறேன் பண்ணி ஹீல் பண்ணி அந்த வீட்ல இருக்கான், லெஃப்ட் வீட்ல வாங்க போட்டு நான் போட் கேட்டுச்சா கல்லு பின்னாடி. போட்டான்டா. ராடிக் ப்ரோ இங்க. நான் தான் சொன்னேன்ல இந்த வீட்ல தான் அவன் இருக்கான் அப்படின்னு. நீ அவன் முன்னாடியே போட்டா அப்புறம் எப்படி சப்பராவோட டான்ஸ் ஆடுறான் பாரு. அதான் போட்டோ எனக்கு கேட்டுச்சு ஏய் நானே மேல தான்டா இருக்கேன், நீ என்ன கூட்டிட்டே போய்க்கலாம்டா. நான் நீ மேல வந்தினாவே நான் வந்திருப்பேன்டா. அப்படியே அங்கேயே இருங்க. நீ ராட்ரிக்கு இங்க வாங்கடா. ராட்ரிக்கு சாய் இங்க வாங்க. நம்ம பாட் நம்புறோம். நான் இப்போ வாங்க நானே இப்போ முடிச்சிடுறேன். அந்த ரெட் ஹவுஸ் மேல இறங்கினாலே போதும். அதான் ஒரு நானே pink மேல colour இருந்தேன்றேன். உட்காந்து நீயே blue வந்து pipe. கூட்டிட்டே போய்க்கலாம். நான் கீழே வர வேண்டிய அவசியமே கிடையாது. போலாம். ப்ரோ இங்க கொஞ்சம் வாங்கல இதுக்கும். கொண்டு. நான் இந்த பக்கம் மேல இருக்கேன், நீ ஹெட் வீட்ல இருங்க. கார்க்கு மேல இருக்கான், கார்க்கு மேல இருக்கான். பத்து. திட்டாண்டா ஒருத்தன். இதான் இவன் ஒருத்தன். Marked a அடி location. வாங்கினவன். Marked a location. under 2 seconds. டேங்கிள் ஃபைட். பிடிக்கிறான். ப்ரீ ஃபீல் எடுத்துக்க. வர வச்சு தூக்கிடு. பொறுமையா இரு. வர வச்சு தூக்கிடு. அவ்வளவுதான் வெறி. அம்பாலும் என்ட்ரி வெறியா இருந்துச்சு. என்ன ஏத்திட்டு போனாங்க. பரவாயில்ல வந்தாலே காப்பாத்துறதுக்கு வெறியா. ப்ரோ ப்ளூ பாய் எடுத்துக்கோங்க. இந்தாங்க ப்ரோ. ஓ ராட்ரிக் ப்ரோ கிட்ட இருக்கா? ராட்ரிக் ப்ரோ கொடுத்துருங்க. அந்த கில் போட்டுருங்க. சாரா ப்ரோ உனக்கு என்ன தலை வேணும்? அவங்க கிட்ட இருக்குமே நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு உங்க கிட்ட இல்ல பாய் எக்ஸ்ட்ரா. இதோ இருக்கு. ரைட்ல என்னது ஸ்மோக்? ரீகால் இன்னும் 1.5 நிமிஷம் ப்ரோ. ஷாப் பண்ணுமா? 100 காயின் இருக்கு என்கிட்ட. என் கிட்ட இருக்கு. ஆனா மான்ஸ்டர் டெக்னிக் இதுங்க. எனக்கிட்ட பாயே இல்ல. எல்லா பாயும் தூக்கிட்டானு அவனு. எனிமி கார் அவங்க கிட்ட enemy போயிடு. இறங்கிட்டாங்க. எங்க வீட்ல குத்திட்டானா இல்ல ஆமா, இருச்சா? வீடு இந்த வீடு அப்படியே நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வியூ இருக்கும். இன்னும் கூட வீடு உள்ளே போல இன்னும். சம்மடி அப்படியே totally செத்துட்டான். அவ்வளவுதான் முடிச்சு. செத்து திரும்பி வந்திருக்கான் ப்ரோ இவன். நான் பாயை போட்டு பார்க்கலாம். ஈக்கால் வேற முடியுது. எத்தனாவது மேட்ச் இது? 7வது மேட்ச். தப்பான கூடாது. முன்னாடி டிராப் உள்ளது ப்ரோ. வெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. நாங்க எடுத்துக்கிறோம். என்கிட்ட பாயே இல்ல. உங்ககிட்ட பாய் இருக்கானே? கொஞ்சம் என்கிட்ட ப்ளூ இருக்கா? எப்படி உங்ககிட்ட ஒண்ணு நார்மல் இருக்குமே. இல்லையே விட்டு வந்துட்டீங்களா? இல்ல எல்லா பட்டியும் சேர்த்து பண்ணி இல்லை ஓகே. எல்லா பட்டிலும் பார்த்தேன். இல்ல நான் ஓப்பன்ல ஸ்ட்ரைட்டா பாருங்க. தலை வந்து ஆ ட்ராப் எடுத்துக்கலாம். உள்ள இருக்கானுங்க போலயே. கிளைடர் குத்தி இருக்கு. ரீகால் 1.5 நிமிஷம் இருக்கு. போறதா டக்குனு பேட்டிங் போங்க. ஆட்டோமேட்டிக் ரீகால் இருக்கு உங்களுக்கு. காணோம் ப்ரோ. ஃபுட் ஸ்டில் ப்ரோ. ஃபுட் ஸ்டில். டிராப் எங்க சொன்னீங்க? இதா இங்க இருக்கு பாரு. டிராப் இங்க இருக்கு. மேல போய் அந்த ஐயோ 40 செகண்ட் தான் இருக்கா? அதுக்குள்ள போய் எடுக்க முடியாது பாய. லெஃப்ட் இங்க போய் பின்னாடி போ. இங்க இருக்கு பாரு டிராப். Watch out. க்ளோஸ் ஒன். என்ன ஹெட்போன் யூஸ் பண்றீங்க? நான் லாகிடெக் யூஸ் பண்றேன் ப்ரோ. இப்ப லாகிடெக் இது. போய் அவனுமே காணோம். உள்ள டாசியா இருக்கு. P90 லாம் இருக்கு. ஆனா யாரும் எடுக்கிறது இல்ல. இருக்குடா P90. ஃபியூல் எடுத்துக்கோங்க ராட்ரிக் ப்ரோ மேல. நானா ம். நான் உங்களுக்கு கையம தரணும். எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு. ஷாப் ஏதாச்சும் பண்ண உங்ககிட்ட காயின் இருக்கா? போட்டு வச்சிட்டு இல்லையே.
அவங்கள்ட்ட இருக்கு வாங்க, நிறையா. என்கிட்ட இருக்கு கொடுங்க, வாங்க வாங்க தரேன். 170 லட்கா ஷாப் போயிடலாம் ப்ரோ, யாருமே இல்ல. காயின் இருக்கு 200 இருக்கு ப்ரோ ரெண்டு பேர்கிட்டயும். வா வா வா. ஃபியூல் வண்டியில இருக்கு பாருங்க ப்ரோ, ஸ்டோரேஜ்ல ராட்டிங். போடுறேன். நீ P90 எடுத்துக்கிறடா நவீன். ஓகே ஓகே இவன் பிக் இங்க பாருங்க எடுக்கிறேன். பாட் சுத்திட்டே இருங்க. டேய் HR ஜஸ்ஸி கேமிங் இஸ் லைவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கானடா, பாத்துங்கடா. HR ஜஸ்ஸி கேமிங் ப்ரோ இஸ் லைவ் ரெண்ட்ஸ் பாக்குறேன். லைவான்னு பாத்துங்க. HR ஜஸ்ஸி JSSI. வாங்கலாம் ஷாப்புக்கு. நம்பர் சொல்றேன். ஆமா ப்ரோ லைவ் எங்க இருக்கா? இதுல இருக்காங்க ஜார்ஜபிள்ல. போடலாமா? ஜார்ஜபிள் போடலாம், மூலையில புடிச்சலாம். வாங்க பறந்து போய் ரெண்டு பேர் பண்ணுங்க. வாங்க நீங்க லூட் வாங்கிக்கோங்க, வாங்க காயின் தரோம். எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. இங்க வாங்க, போலாம் வாங்க. இங்க வா. அவன அவுட் சைடு ஜோன்லயே புடிச்சலாம். வரவர்த்திக்கலாம். 4 பேர் நார்த் சிட்டில உட்கார்ந்துருக்கானுங்க. நார்த் சிட்டியே ஜோன் அவுட் ஆயிருச்சு. ஆமா வரணும். நம்ம இந்த பிரிட்ஜ் நம்ம ஹோல்ட் பண்ண வந்துருவானுங்க. அந்த பக்கம் அந்த இதுல புடிச்சலாம். வேரஸ் புடிங்க போட்டு பறந்து கரெக்ட்டா மார்க் பானவுஸ் ரேங்க் புஷ் பண்றானுங்க போல ப்ரோ. அங்கே படுத்துட்டு பேண்டேஜ் சுத்துவானுங்க போல. உங்கள்ட்ட பாய் இருக்கா? சிம்பியஸ்டியா டிஃபரண்ட் இருக்கு. ஷார்ட்ஸ் லைவ்ன்றதால கரெக்ட்டா தெரிய மாட்டேங்குது எவ்வளவு பேர். 4 பேர் இருக்கானுங்க. 4 பேர் இருக்காங்க சைடுல பேர். ஓகே பாத்து ஸ்குவாட்ஸ்ல இருக்க போறான். அதுதான் ஒரு செக்கிங்க போட்டுருவோம். இல்ல ப்ரோ இவன் வந்துதான் அவனை இப்போ ஒரு நிமிஷத்துல பாத்துலாம். இல்ல இந்த மலையில எடுத்தீங்க. இல்ல இந்த ஸ்குவாட்ஸ்ல வர தூக்கிடலாம். சுத்திட்டு வரேன், சுத்திட்டு போலாம். இத்தனை ஆல்ரெடி இருக்க போறான். அவனுங்க லைவ் பாக்குறானுங்க போல ப்ரோ, சரியாட்ட நின்னுட்டு. அப்படியா? இல்ல பசங்க போய் போட்டுருக்காங்க. வரப்பத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணலாமா நார்மல் யூஸ் பண்ணலாமா? நார்மல் ஓடு. நார்மல் எவ்வளவு ஃபியூல் இருக்கு பாரு. கிடையாது, இப்ப கார் வரும். இருக்கு போதும். எங்க வருது? ஆமா ஜீப் எடுக்கறோம். இந்த நம்மால அங்க இருந்து பாத்துக்கோ, நம்ம இந்த பக்கம் பாத்துக்கோ. இந்த பக்கம் பாத்துக்கோ. ஜீப் எடுத்துட்டான். ஃபியூல் இல்லாம. இந்த பக்கமா பின்னாடி பக்கம் சுத்துறானா? டக்குன்னு சொன்னீங்க. எடுக்கல ப்ரோ, அங்கேயே நின்னு பாத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் தான் வருவான் ப்ரோ. அவன் ஜீப்ல வர ஃபியூல் இல்ல. கரெக்ட்டா இந்த வால் கிட்ட நின்னுட்டு இருக்கான். இங்க பாத்துக்கோ. அங்கல இல்ல, அவன் அந்த இன்னொரு இந்த ரேக்ல இருக்கான். இல்ல அவன் டீம்மேட் இங்க இருக்கான் ராட்ரிக் ப்ரோ. இந்த பாட்சிட்ட ஃபோர்த் பிளேயர். அவன் ஒரே ஒருத்தர் இருக்கான். வர மாட்டானுங்க போலயா? அவனுக்கு வண்டி இல்ல, ஓபன்ல ஒருத்தன் ஓடி வரான். இங்க பாருங்க. இந்த மாதிரி அடிக்காத. இல்ல ஃபுல் ஓபன் இங்க தான் வரானே. இல்ல இந்த ப்ரோ இப்படி தான் ஓடி வரணும். வண்டி எடுக்கறானே, இப்போ வண்டி எடுக்கறான். 3 பேர் வண்டியில வருவானுங்க, ஒருத்த மட்டும் நடந்து வந்துட்டு இருக்கான். ஜீப் ஒன்னு வருது. இந்த பிரிட்ஜ் தாண்டின உடனே அங்க நிக்கறான். நம்ம சைடு வந்தானே தூக்கிடு. இல்ல கூப்பிட்டான். பின்னாடி பக்கத்து திருப்பா நானு. பின்னாடி பக்கம் போறான். ஒரே கார் ப்ரோ. ஆமா எங்க கிட்ட தான் வந்துட்டு இருக்கான். எங்க கிட்ட. ஆமா போ. எங்க ரைட்ல தான் வரான். ரைட் போறான். மேல போறான். சுத்துறானே அவன். சுத்துறான் பாருங்க. அவனும் பேட்ச் தான் இருக்கா போல போ. ரைட் வந்துறான் போ. எப்படினாலும் வந்தா அவன. ரைட் இப்படி போ. இந்த மலைக்கு போ. இந்த மலைக்கு போ. நெக்ஸ்ட் என்ன டெட் ப்ளூ ஜோன். பைப் போட்டுறலாமா? ரைட் நீ ரைட் விடு. போ கொஞ்சம் இல்ல ரைட் போயேன். இங்க போயேன். இந்த பிரிட்ஜ்ல தான் வரணும் அவன். போ. அவன் ஸ்குவாட சுத்திட்டு வரான் ப்ரோ. ஆமா இந்த பிரிட்ஜ்ல தான் வரணும். இதை வெயிட் பண்ணு. முள்ள கொஞ்சம் உள்ள போயிடு. இதுக்கு பின்னாடி நிறுத்து வண்டிய, தெரியாத மாதிரி.
போயிருங்க, நாங்க பிரிட்ஜ் கடையில வெயிட் பண்றோம். சரி அது மாதிரி அப்படி இருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்ச ரொசாக் ப்ரோ ஷூட்டிங் ரேஞ்ச் ரொசாக் பிரிட்ஜ்ல இந்த வரும் மாதிரி போல bro. கார்டு வரா பாரு. ஆமா வளையறான் வளையறான் தூக்கி அப்படியே அப்படியே தூக்கு 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 தூக்கு. அவ்வளவுதான். மனசு போலாம் பின்னாடி போலாம். மனசு விட்டோம். ஒரு புல்லட் ஒரு காருக்கு பின்னாடி நம்ம பின்னாடி மினோட இருக்கு மினோட. மேல எடுத்துக்கலாம். அவன சேவ் விட்டுருப்பாங்க. என்ன நடந்துச்சு? வளைச்சு வராராமா வளைச்சு Starting up. All safety systems active. Transform and roll. என்ன பீ ரொட்டேஷன் இது? பாயிருக்கடா அவன்டா. இல்ல ப்ரோ இருக்கா? இல்ல நான் சும்மா தான் ஸ்ப்ரே போட்டேன். ரிப்போர்ட் அடிச்சுன்னு நல்லா நாட் ஹேக்கர் ப்ரோ. 4 பேருமே ரிப்போர்ட் போடுறான் ப்ரோ அவன். அவன்லாம் சீரியஸா மனசு விட்டுருப்பான். இந்த வண்டி எடுத்துக்கலாம் பையமா எடுத்துக்கோங்க. பையன் மட்டும் ஸ்பேஸ் இல்ல. ப்ளூ கலர் போட்டுக்கோ. டிராப் கரெக்ட்டா போலாம். அப்படியே ஒரு ட்ரிங்க் கொடு. இன்னும் 90 ஏமா இருக்குது. என்கிட்ட இல்லண்ணா. சரி ஊரு போலாம். ப்ளூ கலர் போட்டு போலாம். டேய் வரணும்டா நீங்க டக்குனு. டிராப் உள்ளது. வந்துட்டோம் ப்ரோ. இங்க தான் உள்ளது. Watch out. சண்டை வச்சல அந்த இடத்துல தான். சரிங்க, லூட் அடிக்காம போலாம் கரெக்ட்டா. மேல தான் இருக்கானுங்க 4 பேர் மேல இருக்கானுங்க. நிறுத்து அப்படியே நீ படுத்துக்கோ. 3 2 போலாம் விட்டுருங்க. 1 2 3 போலாம். ப்ரோ வரணும் ப்ரோ நீங்களும். வந்துட்டோம் ப்ரோ. வீட்டு பின்னாடி போய் ஒருத்தர் தூக்கிட்டு இருப்பான், வெயிட் பண்ணுங்க. வீட்டு பின்னாடி போய் ஒருத்தர் தூக்கிட்டு. இவனை பாக்காதீங்க. ஒருத்தர் குதிக்கிற அவ்வளவுதான். ஏய் பாத்தே நீ நேரா கூப்பிட்டு பரவா பாத்து. இங்க வந்தா பாத்து. ஏய் ஐயோ கையே கை ஓடி ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? 9 பேர் இருக்கானுங்க. சொல்லிட்டா தூக்கணும். பாவீங்களா? சரி பரவாயில்ல ஆடுங்க. 8வது மேட்ச் தானடா டெய்லியும். ஐயோ பொறுமை. கமான் ஸ்கை உன்னால முடியும். நீ ஒரு சோலோ வர்சஸ் ஸ்குவாட். நான் அவன் 2 பேர்த்த அடிக்கு விட்டு கடைசியில் அடிச்சிரு. அப்படியே வெற்றி பெற்று. ஒரே இதுல டக்குன்னு தூக்கிட்டான். என்னையும் தூக்கிட்டான் அவனையும் தூக்கிட்டான். சரி நாங்க வராம இருந்திருக்கலாம் ப்ரோ. நானும் ப்ரோ வந்து டேய் நீங்க வந்தாதானடா அடிக்க முடியும் அவனை. எப்படா வராம வந்து தூக்கிட்டான் கரெக்டா தூக்கிட்டான். பொறுமையா முடியும்னு சொல்றேன். அவன் தேர்ட் பார்ட்டி நடக்கும். 2 டீம் இருக்கு இன்னும். 2 டீம் இருக்கு ப்ரோ. முன்னாடி போனா டேஞ்சர். ஜோன் தான் இந்த பக்கம். இந்த கல்லே ஜோன் தான் ப்ரோ. இங்கதான் சுத்திட்டு இருக்கான். பாத்துறோம்.
அப்படியே வெட்டி. அடிச்சுக்கிறானுங்க அடிச்சு. நாக்கு சரி ப்ரோ இப்ப போங்களேன் ரெண்டு கொஞ்சம் பாருங்க ரெண்டு டீம்லயும் நாக்கு இருக்கு. போட்டெல்லாம் போட்டு விளையாடிட்டு அந்த இருக்கானுங்க. அந்த ரிட்ஜ்ல நிறுத்திக்கோ. முன்னாடி ரிட்ஜா? ரிட்ஜ்ல நிறுத்திக்கோ. நான் பாத்துக்கலாம். இருடா இரு, சண்டை அடிக்கிட்டு இருக்கணும். கரெக்டான இடத்துல உன்னையா பாக்குறான். இல்ல அங்க சுட்டுட்டு இருக்கானுங்க ப்ரோ. இரு முடிட்டு ஒன்னா முடிட்டோம். உன்னால முடியும், பொறுமையோடு. ரெண்டு டீம் பாத்தீங்களா, லெஃப்ட்ல ஒருத்தன் நாக்குல இருக்கான். அதான். கரெக்டான டைம் தான் நீ ஷூட் பண்ணணும். ஏய் வந்துட்டான். ஐயோ வெரி ஏய் போறா. அட நீ போ. வேண்டாம் மாலி போட்ட போயிடும். சரி ஓகே. நீ போ. ஏய் பாத்து. டான்ஸ் ஆடிட்டு இருக்க ப்ரோ. நீ ஒரு டான்சிங் ஒரு ஸ்குவாட் பிடிச்சி அதுல ரெண்டு பேர் நாக்கு. சைக்கிள் வந்துருச்சு. அத நாக்கு. கரெக்டா அந்த வீட்டு மேல போய் அந்த வீட்டு ஐயோ போட்டேன் நான். அவன் தான்டா ராவடி. கரெக்டா நாக்கு வச்சடானா, பெரிய நாக்கு வச்ச. சரி லெஃப்ட்ல ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியே 1 HP ப்ரோ. ஏடா டான்சிங் ஏதாச்சும் போட்டுக்கோ. ஏய் கரெக்டா போடுதா சூப்பரா வர. ஏய் இவன் எங்க ப்ரோ வந்தான்? செம்ம ட்ரை. நீ மட்டும் அப்பவே அதுக்குள்ள போயிருந்தான்னு வச்சுக்கோ, நீ வின்னு. நீ அப்பவே போயிருந்தா வின்னு. ஐயர் கிரவுண்ட் அது தனிக்கும். அந்த கால்ஸ் பிரேக் தான் மேட்ச் பிரேக். உண்மையாலுமே நீ அப்ப மட்டும் போயிருந்தா அவனுக்கு தான் ஐயர் கிரவுண்டு, நீ தான் வின்னு. ஜஸ்ட் வா. ஏன்னா நீ போட்ட நெருப்பு அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ரெண்டு பேரும் அவன் தான் சஸ்பீஷியஸ். அவனோட நெருப்புல தான் நீ அடி வாங்கி சேர்த்துட்ட நீ. அதுதான் எப்பவுமே. அதுக்கு தான் கால்ஸ் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். கால்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். பரவாயில்ல. நைஸ் ட்ரை. ஏன்னா என்ன பண்ணுவோம், ஒரே ஒருத்தர் போராடுறதே பெருசு.